சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரசு, நாம பெங்களூர்ல இருந்து எப்படியாவது முருகனை தரிசனம் பண்ணி ஆகணும்னு வந்தோம். அது எக்காரணத்தை கொண்டும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு முருகனே நம்மளை தேடி வந்து தரிசனம் கொடுத்துட்டாரு பாத்தியா? மகா, நீ கெட்டிக்காரிதாமா. நான் கோவமா இருக்கேன்னு முருகனை காட்டி என்னை அமைதிப்படுத்திட்ட பாரு. நீ சாமர்த்தியசாலிதாமா. சாரிமா, உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. திடீர்னு எனக்கு வேலை வந்துருச்சா, அதனால என்னால உடனே வர முடியல. பரவாயில்ல விடுமா. முருகர் உலகத்தை சுத்தி வந்தப்போ விநாயகர் அவங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ முருகர் போட்டோவை கொடுத்து பிள்ளையார் மாதிரி குறுக்கு வழியில வந்து எங்க கோவத்தையே கலைச்சிட்டியம்மா. இவர் எங்க மாமா. இருங்க, நான் சொல்றேன். இவரு உங்க மாமா, பெங்களூர்ல ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்றாரு. இவங்க உங்க மாமாவோட வைஃப். எனக்கு அம்மா முறை வேணும். இவங்க ஹவுஸ் வைஃபா இருக்காங்க. இவரு மாமாவோட பையன் இளங்கோ, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. அது இவரோட வைஃப் தேவிகா. இவங்களும் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. எப்படிமா நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நீங்க எல்லாரும் என் சொந்தம் தானே, இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அப்புறம் என் பேரு மகாலட்சுமி. எல்லாரும் என்ன சுருக்கமா மகான்னு கூப்பிடுவாங்க. நான் கவர்மெண்ட் ஃபேக்டரியில. உன் பேரு மகாலட்சுமி, மகான்னு கூப்பிடுவாங்க. கார்மெண்ட்ஸ்ல சூப்பர்வைசரா வேலை செய்யற. எல்லாமே எனக்கு தெரியுமா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு நீ. ஹாய் தேவி, உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு. சாரி ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க. என்ன அவங்க எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க? அவளுக்கு தமிழ் தெரியாதுமா, கன்னடம் தான் தெரியும். ஓ அப்படியா? ದೇವಿ, ಸಾರಿ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಹಾ. ನೀರು ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಾ. ஆமா, உனக்கு எப்படி கன்னடம் தெரியும்? எங்க கம்பெனில இருந்து பெங்களூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். சோ கஸ்டமர் கிட்ட எல்லாம் அப்பப்ப பேசுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நல்லாவே பேசுறமா. என்னங்க, மகாவையும் பார்த்தாச்சு, முருகனையும் தரிசனம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? சாப்பிட்டு போலாமேமா. இல்ல, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுமா.
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க நிதானமா சாப்பிட்டே போலாம். ஏன்னா நீங்க போக போற ஃபிளைட் கிளம்ப இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா. உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு தெரியுமா, நான் வரும்போதே செக் பண்ணேன். ஆமா சரசு, மெசேஜ் வந்திருக்கு. அப்போ நீ டென்ஷனா பேசிட்டு இருந்ததுனால நான் அதை டோட்டலாவே மறந்துட்டேன்.